ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தாக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. எப்படியோ பேசி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டாங்க. அந்த குழந்தைக்காக ஒத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் சந்தா சேரன் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சேரனுக்கு ஏற்கனவே சந்தா எதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லணும், அவரால் கல்யாணத்தை நிறுத்தினதுக்காக அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் சேரனும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் சந்தா பார்த்தீங்கன்னா சேரனை தனியாக கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, எதுக்காக அந்த மாதிரி சொன்ன, எப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது சந்தா அப்படியே அழுது ஆக்டிங் போடுறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு, அப்போ நம்ம மட்டும் தான் இருந்தோம், நீ கூட அண்ணாவை எங்கேயும் அனுப்பிச்சி விட்டீங்களே, அப்போ தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்கிறாங்க. சேரனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதை நம்பவும் முடியல. ஸோ இதுக்கப்புறம் சேரன் என்ன முடிவெடுக்க போகிறாரு, சந்தா சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதையே நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி சந்தா எதுக்காக பொய் சொல்லணும், அப்படியே உண்மையாக இருந்தாலும் சேரன் அதை ஏற்றுப்பாரா, எப்படி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.